கர்ணனுக்கும் சுக்ரீவனுக்கும் போர் நடந்தா யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யோசிக்காம சுக்ரீவனை சொல்லலாம். ஏன்னா சுக்ரீவன் உடல் வலிமையிலையும் வில்வித்தையிலையும் கர்ணனை விட பல மடங்கு தேர்ச்சி பெற்றவன். கர்ணன் கிட்ட சில திவ்யாஸ்திரங்கள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் சுக்ரீவன் கிட்ட ஒவ்வொரு தேவலோக ஆயுதமும் இருக்குது. அவன் நினச்சானா அதை யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் சுக்ரீவன் தன்னுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் ஆயுதமாக மாற்ற முடியும். அந்த பவர் சுக்ரீவன் கிட்ட இருக்குது. சுக்ரீவன் கிட்ட மட்டும் இல்லை, வானரர்கள் எல்லார்கிட்டையும் இந்த தேவலோக ஆயுதங்கள் இருக்குது. சுக்ரீவனை கட்டுப்படுத்தணும்னா கர்ணன் தேவலோக ஆயுதங்களை பயன்படுத்தணும். ஆனால் அந்த ஆயுதங்கள் கர்ணன் கிட்ட இல்லை. உடல் வலிமையில் சுக்ரீவன் இந்திரனை விட வலிமையானவன். இந்திரன் கிட்ட இருக்கிற வஜ்ராயுதத்தை விட இவனுடைய உடம்பு வலிமையானது. கர்ணனால வீழ்த்தவே முடியாது. கர்ணனை எளிமையாக சுக்ரீவன் அடித்து வின் பண்ணிடுவான். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பேட்டில் நடந்தால் கண்டிப்பாக சுக்ரீவன் தான் வின் பண்ணுவான். அவன் தான் வலிமையானவன்.